இந்த sovereign gold bond வந்து ரிடம்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடியே உள்ள 11% இருந்தால் அந்த ப்ரைஸ்க்கு அவங்க ரெடீம் பண்ணணும். இப்போ வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கம்மியான ப்ரைஸ் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தா போதும். அது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ட்ராபேக். அட் தி எண்ட் ஆஃப் தி இயரில் எது ப்ராஃபிட் பண்ணுது எது லாஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க ஒரே நாளில் செல்லிங்கும் பண்ணி ஒரே நாளில் பையிங்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 1,25,000 இந்த பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஒரு growth இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே அந்த பேங்கிங்கிற செக்டர் வந்து டெஃபினட்டாக இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து ஒரு 12.5 and 20% அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ திங்க் இது வந்து ஒரு மில் ஆஃப் த ரன், அதாவது உடனே டக்குன்னு வந்து ஒரு பெரிய இன்க்ரீஸ் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்தளவுக்கு அடுத்த ஒரு 5 இயர்ஸில் ரயில்வே நெட்வொர்க்குக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் கூட பண்ணாமல் எவ்ரி மந்த் எஸ்ஐபி மாதிரி கூட ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இந்த பட்ஜெட் 2024ஓட இம்பாக்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காரு திரு ஏவி செந்தில்குமார் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவன் சார். பட்ஜெட் 2024 கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு இதுக்கு என்ன வாங்க சார் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இப்போ தான் புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்திருக்க பட்ஜெட்டை, இந்த பட்ஜெட் வந்து இன்னும் ஒரு 7 மாதம் இருக்கலாம். ஏன்னா February 1 அன்றைக்கி அடுத்த பட்ஜெட் வந்துடும். ஸோ இது வந்து அந்த கோணத்தில் பார்க்கணும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 out of 10 கொடுக்கலாம். ஆனால் இதே ஒரு சேலரிட் எம்ப்ளாயீஸ்குள்ள ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் சந்தை இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டேக்ஸ் ரேட்டை வந்து 10%லேருந்து 12.5%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து 15%லேருந்து 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இட் இஸ் வேயிங் டவுன் த மார்க்கெட். இன்றைக்கி 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. பட் அப்புறம் எதுக்கு 7 out of 10 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட், யூத் ரிலேட்டட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து நிறைய ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூத் ரிலேட்டட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா என்னாச்சுன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாப் 500 கம்பெனிஸில் ஒரு 1% வந்து சிஎஸ்ஆர் மணி, அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபிட் எடுத்து அவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து இந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 5,000 rupees per month கூட கொடுக்கலாம், கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபினிஷிங் காலேஜ் ஒருத்தர் ஒரு கிராஜுவேஷன் பண்ணுறாங்க லாஸ்ட் 2 செமஸ்டர்லையோ இல்லை லாஸ்ட் செமஸ்டர்லையோ தே வாண்ட் டு ஹேவ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டாப் 500 கம்பெனிஸ்க்கு வருவாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்ரா லோனை வந்து 10 lakhsலேருந்து 20 lakhsக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிட்பி வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு இப்போ புதுசாக ஒருத்தரை நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எம்ப்ளாய்க்கும் சேர்த்து ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பிஎஃப்லாம் கட்டுறேன், ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட், செக்டர் ஓரியன்ட், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் சேலரி கிளாஸுக்கு ரொம்ப இது கிடையாது. இன்வெஸ்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டில் இருந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து நான் வந்து ஷோலிங்கநல்லூர் பக்கத்தில் நான் ஒரு வீடு வச்சுருக்கேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். மழையில் அஃபெக்ட் ஆகிடுத்து, தண்ணிலாம் வந்துருச்சு. நான் இப்போ அந்த வீடை விற்கணும்னு பார்க்குறேன். ஒரு 50-60 lakhsக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அது திருப்பி கொடுக்க போகிற ப்ரைஸும் வந்து 70 lakhsன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 lakhs தான் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் எப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸேஷன் சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் என்ன ஆகும்னாக்க அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் போட்டால் ஒரு 75 lakhs 80 lakhs வந்திருக்கும். ஸோ நான் அதை 5 இயர்ஸ்க்கு அதை நான் போட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் வித்து 70 lakhs விற்றேன்னா எனக்கு எந்த விதமான டேக்ஸும் வந்திருக்காது. ப்ளஸ் அந்த இண்டெக்ஸேஷன் உள்ள லாஸை வந்து வேறு ஏதாவது ஒரு இண்டெக்ஸேஷன் கெயினோட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருக்க முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த இண்டெக்ஸேஷனுங்கிற கான்செப்டே கிடையாது. அது ரீசெண்டாக வாங்கினதுக்கு ஒரு 50 வருஷம் வச்சுருக்கீங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2001க்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ, ஏப்ரல் 2001 என்ன ப்ரைஸ் இருக்கோ அது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் இன்வெஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது.
அதுதான் என்னோட இனிஷியல் ஃபீட்பேக். சார், இந்த பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது? இது ஒரு நல்ல கேள்வின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து முன்னாடி வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு முதல்ல வந்து 1 lakh மட்டும் தான் எக்ஸம்ப்டட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1,25,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 25,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு நார்மல் இன்வெஸ்டராக இருக்காங்க, அவங்களோட சேலரி லெவல்ஸ் வந்து ஒருத்தர் 50,000 வாங்குறாங்க, 60,000 வாங்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் வருது, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு 12 லட்சம் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஜென்ரலாக இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கேபிட்டல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். கேபிட்டல் பேஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அட் தி எண்ட் ஆஃப் தி இயரில் எது ப்ராஃபிட் பண்ணுது எது லாஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க, ஒரே நாளில் செல்லிங்கும் பண்ணி ஒரே நாளில் பையிங்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 1,25,000 இந்த பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அந்த 1 lakh to 1,25,000 போனது. பட் ஆனால் அந்த 2.5% போனது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் அ ஸ்மால் இம்பாக்ட். அதை விட ரொம்ப இம்பாக்ட் இருக்கக்கூடியது வந்து என்னென்னா, இந்த மாதம் வாங்கி அடுத்த மாதம் வைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இந்த மாதம் வாங்கி வைக்கிறது, அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட், ஏன்னா அதுக்கு 20% டேக்ஸ் வரப்போது, நிறைய சேர்ன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். சார், இந்த பட்ஜெட் 2024 அப்புறமா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் எமர்ஜ் ஆயிருக்காங்க சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் ஸ்டாக்ல எனக்கு தெரிஞ்சு புது எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வேணால் பற்றி நம்ம பேசலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஜென்ரலாக பட்ஜெட் முடிஞ்ச போது இந்த ஐடிசி ஸ்டாக் எப்பவுமே அடி வாங்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சிகரெட்டுக்கு வந்து தே கீப் ஆன் இன்க்ரீசிங் த டாக்ஸஸ், அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஐடிசி ஸ்டாக். ஆனால் இந்த பர்டிகுலர் பட்ஜெட், அதாவது இந்த ஜூலை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5-6 டேஸாக இருக்குது. அது மேபி அவங்களோட எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அக்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், இல்லைனாக்கா வந்து அந்த ஹோட்டல்ஸ் டிவிஷனை வந்து அவங்க வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணி தனியாக கொடுக்க போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரீசனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஐடிசி எஸ் ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் சைடில் நன்றாக பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஷ்ரிம்ப் பொறுத்தளவுக்கு இந்த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கிவ் ஒரு 60,000 crores கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாந்தி ஃபீட்ஸ், காவேரி சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து திருப்பியும் வந்து அடுத்த வருஷம் February 1 2025 அடுத்த பட்ஜெட் வரப்போகிறது. ஸோ அதனால் இந்த ஒரு 6 months மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமே தவிர, அதுக்கப்புறம் அடுத்த பட்ஜெட்டில் மாற்றுவாங்களான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ரீசன் சொல்கிறேன் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கோல்டுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து 11% இருந்தது. நேற்று ஓவர் நைட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 11% இம்போர்ட் டியூட்டியை வந்து 5% குறைச்சிட்டாங்க. இதனால அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வந்து கோல்டுனுடைய ப்ரைஸஸ்லாம் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சது, 250 ரூபா பர் கிராமுக்கு ஓவர் நைட்டில் குறைஞ்சது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங், அதனுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும், விச் இஸ் வெரி குட் ஃபார் த எக்கானமி. அது மட்டும் கிடையாது, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சந்தையில் உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குமோ அதை பேஸ் பண்ணி ரெடீம் பண்ணி அப்படியே கொடுப்போம், கேபிட்டல் கெயின்ஸும் கிடையாது, 8 years வரைக்கும் வச்சுக்கோங்க, 2.5% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோவரின் கோல்டு பாண்டோடைய ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,000 rupees வந்து ஒரு 10 கிராம் இது எடுத்திங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுதுனாக்கா, இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய மதிப்பு இந்த மாதிரி இருக்கும், அவங்க வாங்கியிருக்கும் போது அந்த ஓல்டு இதை ப்ரைஸ் பண்ணி பேஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க, என்ன 11% பேஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஆனால் நேற்று என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11 வந்து 6% ஆனதுனால அதனுடைய ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. இதனால கவர்மெண்ட்டுக்கு வேணால் அட்வான்டேஜ் தவிர இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் அட்வான்டேஜ். கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இந்த சவரின் கோல்டு பாண்ட் வந்து ரிடம்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடியே உள்ள 11% இருந்தால் அந்த ப்ரைஸுக்கு அவங்க ரெடீம் பண்ணணும். இப்போ வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கம்மியான ப்ரைஸ் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தா போதும், அது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ட்ராபேக். சார், இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நியூ சேலஞ்சஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குங்க சார். ஏன்னா இப்போ ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செக்டருக்கு இந்த ஒரு சேலஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பட்ஜெட் பாலிசிஸ்னால அப்படின்னா, அதை கொஞ்சம் கன்சர்ன் வச்சுட்டு பண்ணலாம் சார். அதனால கேட்குறோம். ஆமாம், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹி வில் டேக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஃபார் ரெடியூசிங் த இன்ஃப்ளேஷன். ஒரு சமயம் இன்ஃப்ளேஷன் வந்து 6%லேருந்து 5.5% குறையுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும்.
ஒரு சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஏற்கனவே இந்த பேங்க்ஸ்லாம் வந்து கார் லோன், ஹோம் லோன், இப்போ ஜென்ரலாக கார் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்காது. கார் லோன்லாம் ஒரு 9% நான் லோன் கொடுக்குறேன் அப்படின்னாக்க அந்த என்டையர் டென்யூர் ஒரு 6 வருஷம் லோன் எடுத்தாலும் சரி, 7 இயர்ஸ் எடுத்தாலும் சரி, பேங்க்ஸ்க்குலாம் வந்து 9% வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியானாலே போதும், ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியானால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்கிங் செக்டருக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ், இந்த கேபிட்டல் குட்ஸினுடைய செக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 lakh crores வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக, அதாவது பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 25 to 26 பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakh crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கப்புள்டு வித் இந்த MSME, கப்புள்டு வித் இந்த ஜாப் கிரியேஷன், இது எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செக்டர்ஸ் வந்து 22 செக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா most of the sectors will do really well ன்னு சொல்லலாம். சார், இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு இந்த பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிறதுக்கான தேவைகள் ஏதாவது இருக்கா? அப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப் டு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு கேட்டகரியாக வச்சுக்கலாம். அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப் டு 1 crore கேட்டகரி அப்படிங்கிறது தனியாக வச்சுக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மோர் தென் 1 crore, இது 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பிலோ 10 lakh கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு இந்த கேபிட்டல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொன்னேன், அவங்க வந்து கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து 1 crore வரைக்கும் சொன்னேன், இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப் டு 1 crore வரைக்கும் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க தேவையில்லாமல் லைக் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டட் போர்ட்ஃபோலியோ பிட்வீன் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மாலாக இருந்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணா இருக்கும். 1 crore இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் PMS போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்கிட்ட 1 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டர் டு மேனேஜ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இட் செல்ஃப். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட், அதாவது வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்னைக்கு வாங்குறீங்களோ என்னைக்கு விற்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டேக்ஸ் வரும். அது லாங் டர்மாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டர்மாக இருந்தாலும் சரி. இப்போ அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், ஒரு ஆக்சிஸ் ப்ளூ சிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ICICI ப்ளூ சிப்பாக இருக்கட்டும், அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு ஒரு 4 ஸ்டாக்கை விற்கிறாரு, 4 ஸ்டாக்கை வாங்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட். அண்ட் அதை பொறுத்தளவுக்கு ஒரு டர்ன் ஓவர் ரேஷியோ வரும், அதுக்காக STT பே பண்ணுவாங்க, ப்ரோக்கரேஜ் பே பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டே தவிர அதில் வர வாங்கக்கூடிய இதுக்கும் லாபத்துக்கும் இதுக்கும் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் கிடையாது, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப் டு 1 crore இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மேனேஜ் பண்ணுறது பெட்டர். அதுவும் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை 1.25 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 1,25,000 வரைக்கும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 2 பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் பேரில் ஒரு பாதி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க, ஒய்ஃப் பேரில் ஒரு பாதி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சேர்னிங் கூட பண்ணலாம். ஸோ டூ மச் ஆஃப் சேர்னிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யார் நல்லா பண்ணலையோ அது பண்ணலாம். அதே டைமில் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாளில் சேல், ஒரே நாளில் பர்ச்சேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ நீங்கள் ஒரு சமயம் நான் இன்னைக்கு விற்கிறது வந்து நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. வித்துட்டு எனக்கு பேங்க்கில் பணம் வரதுக்கு எத்தனை நாள் கழிச்சு பணம் வரும்? 4 நாள் கழிச்சு தான் எனக்கு பணம் வரும். நான் அன்றைக்கி போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று, அதனுடைய NAV 98 ஆயிருக்கலாம், இல்லைனா 102 ஆயிருக்கலாம், இல்லைன்னா 100 இருந்திருக்கலாம். ஒரு சமயம் 102 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் லாஸ்ட் 2 rupeesன்னு சொல்லுவீங்க. இதே 98 இருந்தால் ஐ எம் கெய்னிங் மோர் யூனிட்ஸ். 100க்கு 100 இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, செல்லிங்கும் பையிங்கும் ஒரே நாளில் போட்டிங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருந்து செல்லிங்கும் பையிங்கும் ஒழுங்காக ஒரே நாளில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 1,25,000 உங்களுக்கு கிடைக்கும். அதே டைமில் வந்து யூ ஆர் நாட் லாஸ்ட் எனிதிங். இதே அந்த பர்டிகுலர் ஃபண்ட் நல்லாவே பண்ணலை, நீங்கள் அதை விட்டு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஃபண்ட்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல் அப்படின்னீங்கன்னா, அந்த ஃபண்ட்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கூட யூஸ் பண்ணி ஒரு சான்ஸாக வரலாம். இதே நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மோர் தேன் 1 crore வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு யூ ஷுட் டேக் டைம் டு அனலைஸ் த போர்ட்ஃபோலியோ. அதுலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டிஸ் பக்கம் வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ 10 crore போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டி போயிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ஓகே.
ஒரு 1 crore மேலே கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுறது பெட்டர். பிஎம்எஸ் பொறுத்த அளவுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஎம்எஸ்ங்கிறது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். அது வந்து 50 lakhs இஸ் என்ட்ரி டிக்கெட். ஆனால் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அந்த போஸ்ட் டேக்ஸ் இம்பாக்ட் எடுக்கவே மாட்டாங்க. ப்ரீ டேக்ஸ் இம்பாக்ட் எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு 17% 18% கொடுத்துருக்கோம், டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் ஸ்டில் taxable at the highest rates. அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டிவிடெண்ட் இஸ் taxable at the highest rates. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20% ஆயிடுச்சு. இந்த பட்ஜெட்டில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்கனாக்கா, முன்னாடி வந்து கோல்டு ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த கோல்டு ஃபண்டும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸும் அது வந்து டெட் ஓரியன்ட் டாக்ஸேஷனில் மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சமயம் நம்மளுடைய வியூவர்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, அவங்க வந்து ETF வழியாக வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க, இல்லை ஹாங்செங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷருக்கு இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, which is a very good thing for our investors. சார், இப்போ இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு தொகையை வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது அக்ரி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு இதுதான் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரியாக இருந்தாலும் சரி, ஷ்ரிம்பாக இருந்தாலும் சரி, ஒரு சிலலாம் அப்பர் சர்க்கியூட்டுக்கே போயிடுச்சு, 20% போயிடுது. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் நியூஸ் பேஸ் பண்ணி இட் ஹஸ் ஆல்ரெடி கான் அப். இதே வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்பர் லிமிட்லாம் வந்து போகவே கிடையாது. ஸோ இது வந்து இன்னைக்குள்ள நீஜர்க் ரியாக்ஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூட நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், அவந்திக் ஃபுட்னு சொன்னோம், காவேரி சீட்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 மாதத்துக்குள்ளே வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு செக்டரில் போய் போடுறீங்க. அக்ரிகல்ச்சர்ன்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா யாரெல்லாம் வந்து இந்த ஃபார்மர் ரிலேட்டடில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா யூ ஷுட் டேக் அ கால்குலேட்டட் கால். நிறைய எக்ஸ்போஜர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சார், இப்போ வந்துட்டு அக்ரிக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அக்ரி தாண்டி அக்ரி ரிலேட்டடான ஒரு செக்டார்ஸ்லாம் இருக்கலாம் சார். அந்த மாதிரி எந்த செக்டார்ஸ்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக அக்ரின்னு மட்டும் எடுத்திங்கன்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் மட்டும் சொல்ல முடியாது. அக்ரி ரிலேட்டட் செக்டர்ஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இல்லை ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து கிட்ட இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் வரும், லாஜிஸ்டிக்ஸ் வரும், ரோட்ஸ் வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓவரால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10 lakh crores கிட்ட இருக்க போகுது இந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கு. நெக்ஸ்ட் இயரில் ஒரு 11 lakh crores கிட்ட இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரிலேட்டட் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பேங்கிங், நீங்கள் ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த பேங்கிங்கிற செக்டர் வந்து டெஃபினட்டாக இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து ஒரு 12.5 and 20% அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ திங்க் இது வந்து ஒரு மில் ஆஃப் த ரன், அதாவது உடனே டக்குன்னு வந்து ஒரு பெரிய இன்க்ரீஸ் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார், எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ரயில்வேஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தொகையை ஒதுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கல. ஆனால் ஸ்டாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார் வந்துட்டு பெருசாக ஒன்றும் ஏறவும் இல்லை, பெருசாக இறங்கவும் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரயில்வே செக்டார்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க சார்? சார், ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் மோனோபாலி இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பிப்ரவரியில் கொடுத்த பட்ஜெட்லேயே வந்து ரயில்வேஸ் பற்றி என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வரப்போகிறது, எவ்வளோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு அடுத்த ஒரு 5 yearsல ரயில்வே நெட்வொர்க்குக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் கூட பண்ணாமல் எவ்ரி மந்த் எஸ்ஐபி மாதிரி கூட ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் வந்து இந்த பர்டிகுலர் இது பண்ணுறோன்னு சொல்லலையே தவிர, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த பட்ஜெட்டில் பிப்ரவரியில் தே ஹவ் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ரயில்வே செக்டர் தான் சொல்லுவேன். சார், இந்த பட்ஜெட் 2024 பற்றி நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.